எங்க ஒரு அவங்க ஏரியால இருக்கிற பிளம்பருக்கு கால் பண்ணி எங்க வீட்ல தண்ணி வரல, கொஞ்சம் பழுப்பு சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் இன்னைக்கு டெக்னீஷியன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. நான் தான் இங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன், நீ இது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்றல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சாமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இருந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. நான் தான் பிளம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கேன். இவங்களும் கையில துணியை தச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு பிளம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்குற வேலையை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் பொண்ணுங்களா கூட பிளம்பரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த லேடி அவங்க பொண்ணுக்கு ஒரு பட்டுப்பாவாடை ஒன்று தச்சு வச்சிருப்பாங்க. அதை பாக்குற அந்த பொண்ணுமே இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கல, நானே என் பொண்ணுக்காக என் கையாலேயே தச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப பார்க்க அழகா இருக்கு, என் அக்கா பொண்ணுக்கு ஒன்று தச்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவங்களும் காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணுமே இந்த ட்ரெஸ் உண்மையிலேயே நீங்க நல்லா தச்சிருக்கீங்க, ஆன்லைன்ல எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் இதை பிசினஸா பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஹாபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு அப்ப இதையே பிசினஸ் ஆக்கிக்கோங்க, எனக்கு தர வேண்டிய காசை அட்வான்ஸா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்கிற அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்திலேயே அந்த பொண்ணு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறா. கடைசியா பார்த்தா உள்ள வந்தது அந்த சாமியாவே இருக்கும்.